ஹாய் எவரிவன், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நம்ம அனைவரின் நிதியரவின் சாந்தி சமான நிலவட்டமாக இப்போ 2002 2005 அந்த ஓடிடியில் நீங்கள் இருக்கீங்களாங்கிறது எப்படி பார்க்குறோன்னா, பேக் சைடில் அந்த அட்ரஸ் இருக்கும். அந்த அட்ரஸில் தெரு நம்பரு, வீட்டு நம்பர் சொன்னீங்கன்னா அவங்க எடுத்து தருவாங்க. நீங்கள் உங்கள் வாக்குச்சாவடி அதிகாரிட்டே கேட்டாலே எடுத்து தந்துடுவாங்க. ஆனால் அந்த ஃபார்ம் வந்து இங்கிலீஷில் ஃபில் பண்ணணுமா தமிழில் ஃபில் பண்ணணுமா அப்படின்னா தமிழில் தான் ஃபில் பண்ணணும், இங்கிலீஷில் ஃபில் பண்ணக்கூடாது. அது மாதிரி 2002 2005 வந்து தவறாக இருந்தாலும் அதே தான் நீங்கள் வந்து அங்கே எழுதணும், தமிழ் எழுதணும். நீங்கள் வந்து இப்போ திருத்தி வச்சுருக்கிறது வந்து எழுதிடக்கூடாது. 2002 2005 அந்த ஓடிடியில் என்ன பேர் எல்லாம் இருக்கோ வரிசை எண், சட்டமன்ற தொகுதி அதை தான் போடணும். தப்பாக இருந்தாலும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எது இருந்தாலும் அதையே தான் நீங்கள் போடணும். நீங்கள் மாற்றி போட்டுறக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து அந்த அவங்க எழுதி கொடுத்த பிறகு அந்த ஒப்புகை சீட்டை நீங்கள் வாங்கிக்கோங்க. அதேமாதிரி ஓட்டையிலையும் ஆதார்லேயும் உங்கள் பேர் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா இது வந்து 20 வருஷத்துக்கு முன்னால் செக் பண்ணியிருக்காங்க. இப்போ மறுபடியும் ஒரு 20 வருஷத்துக்கு பின்னால் செக் பண்ணாங்கன்னா நம்ம பிள்ளைங்க தான் பாதிப்பாங்க. அதனால இப்போ எல்லாம் கரெக்டாக எழுதி சரியாக எல்லாத்தையும் அந்த இதை வாங்கி வச்சுக்கோங்க. நீங்கள் கவர்மெண்ட் இதிலேருந்து என்னென்ன எடுத்திருக்கீங்களோ அதை எல்லாத்தையுமே கரெக்டாக உங்கள் பிள்ளைங்களோ உங்களுக்கோ உள்ளதை ஒவ்வொரு தனித்தனி ஃபைல் போட்டு பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் ஃபில் பண்ணி கொடுக்கும்போது அவங்கள்ட்ட கண்டிப்பாக அந்த ஒப்புகை சீட்டு நாங்கள் உங்கள்கிட்ட கொடுத்துட்டோங்கிறதுக்கு நீங்கள் வாங்கிக்கோங்க, வாங்காமல் இருந்துடாதீங்க. அதே மாதிரி அசால்ட்டாக இருக்காதீங்க. ஓட்டு தானே எப்பவும் போட்டுக்கலாம் அப்படின்னு இருக்காங்க. இனி 20 வருஷத்துக்கு அப்புறம் சீர்திருத்தம் பண்ணுறேன்னு சொல்லி வந்தாங்கன்னா அப்போ நீங்கள் அலைய வேண்டியது இருக்கும் உங்கள் பிள்ளைங்க. இப்போ நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோமோ இப்போ இதை ஃபில் பண்ணுறதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் இந்த வாக்குச்சாவடி அதெல்லாம் அவங்களாம் தலையை பிச்சுக்கிட்டு அலையிறாங்க. ஏன்னா அவங்கள்ட்ட நிறைய டவுட் கேட்டுகிட்டே இருக்காங்க மக்கள். அவங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாது, திணறாங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணி எல்லாம் வச்சுக்கோங்க. பண்ணி வைக்கும்போது நாளைக்கு நம்ம பிள்ளைகள் வந்து இப்படி கஷ்டப்படாதுங்க. அதனால் எல்லாம் ஃபில் பண்ணி கரெக்டாக கொடுங்க. அதே மாதிரி உங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ளவங்க உங்களுக்கு என்ன செய்யுங்க, எல்லாம் ஃபில் பண்ணிட்டீங்களா என்ன ஏதுன்னு உங்களுக்கு ஃபில் பண்ண தெரிஞ்சிச்சு அப்படின்னா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அவங்களுக்காக. ஏன்னா நம்ம வீட்டு பக்கத்தில் எல்லாம் ஃபில் பண்ணிட்டாங்கன்னு அப்படி ஒவ்வொருத்தவங்க பண்ணும்போது எல்லாருமே ஃபில் பண்ணி கொடுத்தோம். ஏன்னா அந்த ஓடிடி வாங்காமல் நம்ம இருக்கக்கூடாது, கரெக்டாக இப்போ வாங்கி ஆகணும். ஏன்னா இதெல்லாம் ஃபைனல். அதுக்கப்புறம் 20 வருஷத்துக்கு அப்புறம் தான் பார்ப்பான். அதனால் நீங்கள் இப்போ வாங்கி ஆகணுனால உங்கள் வீட்டு பக்கத்தில் உங்களுக்கு ஏத்தாப்புள்ளவங்களாம் கேளுங்க, எழுதிட்டிங்களா, எதுவும் ஹெல்ப் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி அவங்கள ஹெல்ப் பண்ணி அவங்களுக்கு உதவி பண்ணுங்கள். உதவி பண்ணாமல் இருக்காதீங்க. அப்போ எல்லாருமே நம்ம பக்கத்தில் உள்ளவங்க வாங்கிடுவாங்க. நம்ம வாங்கிட்டோம், நம்ம வேலை முடிஞ்சிச்சு அப்படின்னு இருக்காதீங்க. ஏன்னா நிறைய பேருக்கு இதை பற்றி தெரியலை. அதனால் இதை நீங்கள் வாங்குங்க, சொல்லி அவங்களுக்கு நீங்கள் ஓட்டு இதை வாங்குங்க அப்படின்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக.